காயல்பட்டினம் மெயின் பஜார். மெயின் பஜாரில் இருக்கக்கூடிய ஜாஸ்மின் பாரடைஸ். அப்போலோ ஃபார்மசிக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஜாஸ்மின் பாரடைஸ். அரிசியை கொண்டு போவோம், பிறால் அங்கே எடுத்துக்குவோம். சரி, ஓகே. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு கடை தொடங்கி. பரவாயில்ல, அதுக்கு என்னது. திருநாளைக்கெல்லாம் இங்கே தான் ரொம்ப பிஸியாக இருக்கும். கைலிலாம் எடுப்போம். கைலி துணி ஜஸ்மின் பாரடைஸ். மேலே பெண்களுக்குள்ள வசதி வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லாம் கட் பீஸ் இட் பீஸு சாரி ஈரி எல்லாமே இருக்குது. காயல்பட்டினம் ஜஸ்மின் பாரடைஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும். கலீல் பாய். நான் நினச்சேன் வெறும் துணிக்கடை எல்லாம் சாரி ஈரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆமாம், எல்லா ஐட்டங்களுக்கும் இது இருக்கு. இதே வந்துருச்சு. பேர் சொல்லுங்கள், இது என்னது? வாஷ் பாத்திரம் கழுவுறதுக்கு. ஆமாம், அது மற்ற ஹார்பிக்கு, பெனாயில் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்கள் கடையிலேயே இருக்கு. கிளம்புமாமா? பாப்பா இன்ஷா. என்ன கையில் போய் கிளம்புமா? வாங்க வாங்க. சரி, ஃபியமேன் இல்லை, ஏறுங்க. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாம், கண்டிப்பாக துஆ செய்யறோம். அல்லாஹ் உங்களுக்கும் ஹயாத்தில் நமாக்கி வைப்பான். நான் வழி காட்டுறேன். சரி, இப்போ கிளம்ப போகுது. நேராக வந்து நம்ம சீனந்தோப்பு முதியோர் இல்லத்துக்கு கிளம்புறோம். லைட் முதியோர் இல்லத்துக்கு கிளம்புறோம். கிளம்பியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மனலக்கா? ஸ்மார்ட் பாயிண்ட் வந்திருக்காங்க. இங்கே ஏதோ பிஸ்கெட் வாங்குறதுக்காண்டி போகிறேன். அது சொல்லும்போது நல்லதாக பார்த்து வாங்கு, விலையை பற்றி யோசிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை ஃபோட்டோ எடுத்து என்னதுக்கு? பொண்ணா பார்க்க போகிறோம். என்ன மக்கா போமா? அஜீஸ் கோயில் இங்கே பாருங்க. அஜீஸ் கோயில் போகுமானே? ஏன்னா அதுக்கு மக்கள் போயிட்டில்ல இல்லையா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெரி குட், வெரி குட். மாஷா அல்லாஹ், மாஷா. ரொம்ப இனிப்பு வேண்டாம், ஏன்னா முதியோர்களாக இருக்கிறதுனால ரொம்ப இனிப்பு வேண்டாம். அவங்களுடைய துணைவியாரும் கூட வந்திருக்காங்க. இந்த வீடியோ வந்து விளம்பரத்துக்கு வேண்டி கிடையாது. இறைவன் மீது ஆணையாக இதை வந்து வெளிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே தவிர இதை வந்து விளம்பரப்படுத்தணுங்கிற துளி கூட கிடையாது. விளம்பரப்படுத்தணுங்கிற துளி எண்ணம் கூட கிடையாது. இதை பார்த்து இன்னும் மக்கள் வந்து ஆர்வமாக வருவாங்க. இன்னும் பல இடங்களுக்கு பல இடங்கள்லேருந்து உதவிகள் வரும். அதுக்காக வேண்டி இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி விளம்பரத்துக்காக வேண்டியோ இல்லை, இதை வந்து பகட்டுக்காக வேண்டியோ கிடையாது. அவங்க உள்ளன்போடு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும். வெளிச்சத்துக்கு வந்தால் இன்னும் 4 பேர் வந்து உதவி செய்வாங்கங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நீங்கள் வாழும் கால்குலேட்டர். ஆமாம், நீங்கள் வாழும் கால்குலேட்டர். அவங்க கால்குலேட்டர் அடித்து பார்த்தா சொல்ல முடியும். தொழில்துறையே இருக்கிறதுனால டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஸ்மார்ட் பாயிண்டில் பிஸ்கெட்லாம் வாங்கியாச்சு. இப்போ சீனந்தோப்பு லைட் முதியோர் இல்லத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம்.
வாங்க வாங்க. விளக்கல ஹஜ்ஜு ஆமா ஆமா கதியாமா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். இருங்க உட்கார். இந்த மகிழ்ச்சியான நல்ல காலை வேளைக்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நாளிலே இறைவன் அதிகமாக உங்களை நேசிக்கின்றார். ஆகவே உங்களை தேடி உங்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாய் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி இன்றைக்கு உங்களுடைய அடிப்படை தேவைகளை வழங்குவதற்காக அருமையான மதிப்பிற்குரிய கலீல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அருமையான பாய் அவர்கள் அவருடைய மனைவி உடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் திருநெல்வேலியிலே மிக பிரபலமான கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பதாக, அதற்கு முன்பதாகவே உண்டு, ஆனா எனக்கு தெரிய ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பதாக தம்பி டாக்டர் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்கள். என்னுடைய மகனுடைய அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது மிக சிறப்பாக அவனுக்கு மருத்துவம் பார்த்து அதற்கு பின்பு அவன் சுகம் பெற்றான். அப்படிப்பட்ட இந்த ஊரில் உள்ள தூத்துக்குடியில் உள்ள இந்த சுற்றுப்பகுதியில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கு சென்று முடியாமல் மிக சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்கள். அப்பொழுதுதான் சொன்னார்கள், திருநெல்வேலியிலே தம்பி டாக்டர் என்று ஒரு டாக்டர் இருக்கிறார்கள், மிக சிறந்த டாக்டர், குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவர் என்று சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். அங்கே கொண்டு போன பின்பு மிக சிறப்பாக அவன் சுகம் பெற்று இன்றைக்கு ஒரு பொறியாளராக சென்னையிலே அவர் குடும்பமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்படி மிக சிறப்பாக மருத்துவ பணி செய்த அருமையான ஒரு அவர்களை சிறந்த மருத்துவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி தான் பாயுடைய மனைவி. அவர்கள் இன்றைக்கு குடும்பமாக இங்கே வந்திருக்கின்றார்கள். எதற்கு என்றால் உங்களுடைய அடிப்படை தேவைகளை நான் சந்தித்து கொடுப்பதற்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் அவரிடத்திலே மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டோம், எங்களுக்கு நீங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கி தருவதை விட இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள், இந்த பெஞ்சு தேவை என்று கேட்டோம். ஏனென்றால் இப்ப நடக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, மீதி பேர் இப்ப வரல, மற்றபடி இங்க பிடிக்காது, வெளியேயும் பெஞ்சு போட வேண்டிய சூழ்நிலை பல நேரங்களிலே வருகிறது. அல்லது சிலர் சாப்பாடு கொடுப்பதற்கு என்று வரும்பொழுது அவர்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கோ அல்லது நீங்கள் எண்ணிக்கை இங்கே முழுவதுமாக வந்து உட்கார்ந்தால் காணாது என்பதற்காக பெஞ்சு கேட்டிருந்தோம். அந்த பெஞ்சை, அந்த டைனிங் டேபிளை அவர்களே ஆர்டர் செய்து மிக சிறப்பாக வாங்கி இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அது போக இன்னும் உங்களுடைய தேவை என்ன என்று சொன்னார்கள், இந்த உணவுப் பொருட்கள். அது மட்டுமல்ல, இந்த பினாயில், அந்த கார்பிக்கு என்று இந்த உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடங்களை சுத்தம் செய்வதற்குரிய பொருட்கள், அது தேவை. பாத்திரம் கழுவக்கூடிய பொருட்கள் என்று இந்த பொருட்கள் தேவையாக இருந்தது. ஆகவே அதுவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, மன மகிழ்வோடு அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கி இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் ஜாஸ்மின் பாரடைக்ஸ் என்று சொல்லக்கூடிய கடை வைத்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வருடங்களாக அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கடை, ஒரு ஸ்டோர் என்று சொல்லலாம். பொருட்கள் மிக சிறப்பான பொருட்கள், தரமான பொருட்கள் மக்கள் வாங்கி பயன்படுத்துவது என்பது அது உகந்ததான ஒரு கடை. அப்படிப்பட்ட சிறப்பான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தினர் மிக அது காயல்பட்டணத்திலே 2 குடும்பங்கள், பெரிய குடும்பங்கள், அதுல இவர்களுடைய குடும்பம் ஒன்று. அப்படிப்பட்ட சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், கொடுப்பதிலும் கொடை வள்ளல். இறைவனுக்கு வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாதற்கட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளம் படைத்ததோடு அவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள். ஒருவேளை அவருடைய மனைவியை குறித்து சொல்ல வேண்டுமானால், அருமையான அம்மாவுடைய அண்ணன் மகன் தான் நமக்கு இந்த ஜெனரேட்டர் வாங்கி வழங்கினார்கள். அவங்க கூட சொல்லக்கூடாது சொன்னாங்க, ஆனா சொல்ல வேண்டும், சொல்லக்கூடிய கட்டாயம், சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏனென்றால்
அப்படிப்பட்ட கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு உரிய குடும்பம். அந்த இதுல அவங்க அப்பா பேரை கூட போடக்கூடாது. ஆமா, பெயர் போடக்கூடாது, எதையுமே சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அன்பு கட்டளையினால் நாங்கள் அதை குறிப்பிடவில்லை. இன்றைக்கு அவருடைய அத்தை வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பம். அவர்களுக்காக இறைவனை நோக்கி பிரார்த்தியுங்கள். அவருடைய குடும்பத்திற்காக இறைவனை நோக்கி பிரார்த்தியுங்கள். அவருடைய தொழில்துறைக்காக இறைவனை நோக்கி பிரார்த்தியுங்கள். அவருடைய பின் சந்ததியார் இறைவன் இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் வருங்காலத்திலே அவர்கள் இதைவிட அதிகமாக ஏழை மக்களை, இல்லாத மக்களை, இயலாத மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க இறைவனை நோக்கி பிரார்த்திக்கும்படியாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் காயல்பட்டம் ஜஸ்மின் கடை ஓனர் கலீல் ரஹ்மான் பேசுகிறேன். உங்களோட முந்தின வீடியோ பார்த்தேன். ஒரு ஆளை அஜய்க்கு அனுப்புனாங்க. அதை பார்த்து தான் எனக்கு ஒரு இன்ட்ரெக்ஷன் வந்தது, இப்படியாவது எங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்பா அவங்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டேன், எங்களுக்கு ஏழைகளை கொடுத்தா நமக்கு சுகம் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அவங்க கேட்ட பொருள்கள் அப்படியே வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் வேற மாதிரி நினைச்சேன், ஆனால் அவங்க இது கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டோம். நல்லபடி எல்லாம் இருக்காங்க. நல்லா எங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ணுங்க, நீ குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா மற்றபடி ஒன்று இல்லை. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு சாவத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, மீண்டும் ஹோமுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஹோமுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, காயல்பட்டினம் ஜாஸ்மின் பாரடைஸ் ஓனர் கலீல் ரஹ்மான் பாய் இருக்காங்க. காக்கா வந்து எனக்கு ஃபோன் போட்டு திடீர்னு சொன்னாங்க, ரஃபீக் அந்த ஹோமுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னாங்க. வீடியோ பார்த்தேன், மனசுல ஊத்திக்கிட்டே இருந்துச்சு, ஏதாவது செய்யணுமே அப்படின்னாங்க. என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த 150 பேருக்கும் புது துணி நான் எடுத்துறேன். ஏன்னா அவங்க வந்து துணி கடை தான் வச்சிருக்காங்க. அப்போ சரி சார்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம்குமார் சார்கிட்ட கேட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, வேண்டாம் துணி வேண்டாம், ஏன்னா முதியோர்கள்லாம் இருக்காங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, இந்த துணியில ஒண்ணுக்கு போயிடுவாங்க, மலஞ்சலம் கழிச்சிருவாங்க, அதை திரும்ப திரும்ப அவங்க துவைச்சு போட முடியாது. ஸோ நிறைய துணிகள் இருக்குது, ஒரு வாரம் போடுவாங்க, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்த துணி வந்துடும். அதனால உபயோகிச்ச துணியா இருந்தா தாங்க, புது துணி வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன்னா எட்வின் எப்படி இருக்கீங்க? எட்வின் வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அப்போ வேற என்ன வேணும்னு கேட்டதுக்கு இந்த டைனிங் டேபிள் தான் வேணும் அப்படின்னாங்க. உடனே கலீல் ரஹ்மான் காக்கா மதுரையை தொடர்பு கொண்டு மதுரையில் விலை விசாரிச்சாங்க, திருநெல்வேலியில் விலை விசாரிச்சாங்க, ஏரல்ல விலை விசாரிச்சாங்க. விலை ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஏற்கனவே ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 10-12 டேபிள் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆள் வந்து சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10-12 டேபிள் எடுத்திருக்கோம், விலை சௌகரியமா இருக்கணும்னே. ஓகே அப்படியா சரின்ட்டு அங்கேயே கான்டாக்ட் பண்ணி 3 நாள்ல அந்த டேபிள்ல வந்து இறங்கிடுச்சு. ஸோ அது இல்லாம இன்னும் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னா, டேபிள் கொடுத்துருக்கீங்களா, வேற என்ன வேணும்னு இல்லை, இன்னும் ஏதாவது கொடுக்கணும். சரி அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு உடனே அப்போ சரி பருப்பு ஏதாவது அரிசி வாங்கிட்டு போகணுன்னே சார் திரும்ப ஃபோன் பண்ணாரு காலையில. அப்போ சொன்னாரு, பருப்பு வேண்டாம், பருப்புலாம் இருக்கு, ஹார்பிக் இல்லை, இந்த பாத்ரூம் கழுவுறது சுத்தமா இல்லை, பெனாயில் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. ஸோ உடனே என்ன பண்ணாங்க, சரி என் கடையில் இருக்குப்பா அப்படின்ட்டு ஜஸ்மின் பாரடைஸ்ல எல்லாம் விற்கிறாங்க, அந்த சோப்பு அது துணியோட சேர்த்து அதையும் விற்கிறாங்க. ஸோ நான் கடையில இருந்து எடுத்துறேன்னு சொல்லிட்டு அதுல 5 போடுப்பா, இதுல 5 போடுப்பா, அதுல 1/2 லிட்டர் வை, அதுல 5 லிட்டர் வைப்பா, இதுல 5 லிட்டர் வைப்பான்னு ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணிட்டாங்க. அரிசி வந்து தம்பி ஏஜென்சில வாங்கிட்டோம். வர்ற வழியில ஸ்மார்ட் பாயிண்ட்ல இறங்கி அங்கேயும் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு இப்போ ஹோமுக்கு வந்திருக்கோம். இப்போ பேசிட்டு இருக்காங்க, சாரோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அதுவும் நம்முடைய வீடியோவை பார்த்து இவங்க வர்றாங்கும் போது நம்மளும் ஒரு சரி ஒரு துரும்ப எடுத்து போட்டிருக்கோங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கு. கொடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவங்க திறந்து கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய 150 முதியோர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. சந்தோஷம். நீங்க இங்க வந்தது, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நீங்க தந்தது ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அதை விட டைம் போனதே தெரியல. தொடர்ந்து எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். நன்றி நன்றி பாய். மன மகிழ்ச்சியோட வீட்டுக்கு திரும்புறோம். அதாவது ஒரு மகிழ்ச்சி, ஒரு வகையான ஒரு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி. எப்படின்னா இந்த ஹோமுக்கு வர்ற நேரம்லாம் ஒரு மனநிறைவு இருக்குன்னு பல வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். அதே மனநிறைவு தான். வந்தா போறதுக்கு மனசு வராது. இங்கேயே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போவேன். காரணம் என்னன்னு சொன்னா, இருக்கக்கூடிய மனிதர்கள், அது மட்டுமில்லை இந்த இயற்கை காட்சிகள், பறவைகள், இதுதான் வந்து ரொம்ப மனசை வந்து ஈர்க்கும். ஸோ பார்த்துருப்பீங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க, இந்த பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு டீ போட்டிருக்காங்க, டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம்.
இந்த ஹோமுக்கு வந்து கொடுக்க எண்ணம் உள்ளவங்க, விருப்பம் உள்ளவங்க மேலே நம்பர் தரேன். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசிக்கங்க. இல்லை என்ன கான்டாக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கொண்டு வந்து அதை ஏற்றி வச்சிருவோம், அந்த பொறுப்பை நிர்வகிப்போம். சரி, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.